இந்த வீடியோல மேக்ஸ்ல ஒரு சம் பார்ப்போம். ப்ரூவ் தட் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதைத்தான் நம்ம ப்ரூவ் பண்ணணுமா. சீக்கன் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/cos தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரியே கொசிக்கன் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/sin தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். இது ஃபார்முலா. இங்க சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. ஸோ அதை நான் 1/cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிக்கிறேன். பிளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. அதை நான் 1/sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ ப்ளஸ் பண்ணணும். டினாமினேட்டர் வேற வேறையா இருக்கனால ப்ளஸ் பண்ண முடியாது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். சைன் ஸ்கொயர் தீட்டா வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். சைன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. டினாமினேட்டரில் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ நியூமரேட்டர் என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். 1/cos ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா. அடுத்து இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா தனித்தனியாக எழுதிக்கலாம். 1/cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1/sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். 1/cos ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். 1/sin ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சைடு நம்ம எடுத்தோம், இந்த சைடு இருக்கிறது கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்ட். Thank you for watching.